இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிங்கிள் ஃபவுண்டர் ஆர் மோர் தேன் சிங்கிள் ஃபவுண்டர். இப்போ சிங்கிள் ஃபவுண்டரில் ஸ்ட்ரெஸ் அதிகம். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸில் இருக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ 2 ஃபவுண்டரு சேர்த்தணும்னா அது எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வருது அப்படின்னா 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். நான் செய்கிற எல்லா தொழிலும் சக்ஸஸாக தான் இருக்கணும். அப்படி வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த நெளிவு சுழிவோட விட்டு கொடுத்து போகிற தன்மை பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணலாம். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான நிறைய வீடியோஸை வந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நான் ஏற்கனவே என்னுடைய பின்னாடி வீடியோஸ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 பிஸ்னஸ் ஃபெயிலாக இருக்கிறேன். இப்போ ஒரு 3 பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சைமல்டேனியஸாக. அதில் வந்து நித்ரா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அது வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒன். அடுத்தது வந்து ஒரு இம்ப்ரெஸ் இஆர்பின்னு சொல்லிட்டு காலேஜுக்கான இஆர்பி சாஃப்ட்வேர்ஸு. அது வந்து ஒரு அக்வயர் பண்ண கம்பெனி, நான் என்னுடைய ஃப்ரெண்ட் அக்வயர் பண்ண கம்பெனி. அது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குது. ஸ்ட்ரகிளிங்னா ப்ராஃபிட்டுக்கு வந்துடும், பட் இன்னும் இட்ஸ் நியரிங் பிரேக் ஈவன். இன்னொன்று ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ட்ரோன் ஏரியாவில். ஸோ நான் இப்போ இந்த ஃபெயிலியருக்கு இப்போ இந்த வீடியோவில் கண்டினியூஸ் வீடியோலாம் நம்ம ஒவ்வொரு ரீசன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை ஒரு ஸ்டார்ட் அப்பாக பண்ணலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ்ங்கிறது இப்போ நீங்கள் போய் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் அப் கிடையாது. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஸ்டார்ட் அப் அப்படின்னா அன்சர்டனிட்டி அண்ட் எண்டு, முடிவு எதுங்கிறதே தெரியாது. நாங்கள் நித்ராவை ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி இந்த கட்டத்துக்கு வருவோங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன, ஒரு துணி வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுதாங்கிறது தெரியும். இதில் துணி வியாபாரம் மட்டும் தான் பண்ண போகிறோங்கிறது தெரியும். அதில் ஒன்றும் முடிவு நமக்கு தெரிஞ்சது. பட் ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு முடிவு தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஸ்டார்ட் அப்போ வெவ்வேறு மாதிரி வந்து டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி மேட்ரு கிடையாது. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்போ பிஸ்னஸோ சிங்கிள் ஃபவுண்டர் ஆர் மோர் தேன் சிங்கிள் ஃபவுண்டர் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 2 ஃபவுண்டர் இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் சிங்கிள் ஃபவுண்டர் தான். இப்போ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அது வந்து அந்த பிவோட் பண்ணதில் வந்து 2 பேர் வந்து வேறு சுச்சுவேஷனால் வெளியே போக வேண்டியதாச்சு. இப்போ நான் மட்டும்தான் வந்து நித்ராவை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் எஸ் சிங்கிள் ஃபவுண்டர் தான். பட் அந்த சிங்கிள் ஃபவுண்டரில் வந்து சேலஞ்சஸ் நிறைய இருக்குது, சரிங்களா? இப்போ நான் வந்து டெக் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதா, பிஸ்னஸ் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதா, அதே மாதிரி ப்ராப்ளம் வந்தால் அது எல்லாமே என்கிட்ட தான் வரும், சரிங்களா? அதனுடைய ப்ராப்ளம், அதாவது அந்த டீம் கேப்பபிள் தான், அவங்க பண்ணிக்குவாங்க. பட் இருந்தாலும் நிறைய இடத்துல என்னோட முடிவுக்காக வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அதிகமாகும். இதே 2 ஃபவுண்டர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த வந்து அவங்கவுங்களுக்குள்ள ரோல்ஸ் டிஃபைன் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எஸ்பெஷலி இந்த டெக்னாலஜி சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்ட் அப்பில் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க. அதுவும் 3க்கு மேலே இருந்தாலும் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் 5 பேர் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம கான்ஃப்ளிக்ட், ஏன்னா ஒரு ஃபவுண்டர் இன்னொன்று சொல்லுவார், இன்னொரு ஃபவுண்டர் இன்னொன்று சொல்லுவார். ஸோ அப்போ அங்கே வந்து அந்த கோ ஃபவுண்டருக்கு இடையில வந்து கான்ஃப்ளிக்ட் அதிகமாகிடும். அதுவும் வந்து பிஸ்னஸோட ஃபெயிலியருக்கு ரீசன் ஆகிடும். ஸோ 2 இஸ் தி ஆப்டிமம், 3 ஓகே. இப்போ நம்ம 2 அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசுவோம். இப்போ சிங்கிள் ஃபவுண்டரில் ஸ்ட்ரெஸ் அதிகம், அதில் ஃபெயிலியருக்கான சான்சஸும் அதிகம். ஏன்னா ஒருத்தரோட ஐடியாவிலேயே வந்து அது வந்து ரன் ஆகும், இன்னொரு பார்வை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிள்ஸ் இருக்காது. சிங்கிள் ஃபவுண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னுலாம் கிடையவே கிடையாது. அதுக்கும் கண்டிப்பாக பாசிபிள். சம்டைம்ஸ் 2 ஃபவுண்டரை விட சிங்கிள் ஃபவுண்டர் பெட்டர் தான். ஏன்னா அந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கிற பேச்சே கிடையாது. இந்த ஃபவுண்டர் எடுக்கிற டெசிஷனில் கம்பெனி மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2 பேர் வரும்போது நானா நீயான்னு வந்து அதில் ஒரு ஈகோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஃபெயிலியருக்கான சான்ஸ் இன்னும் அதிகம்தான். பட் இருந்தாலும் 2 பேருக்கு இடையில ஒருமித்த கருத்தோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம எப்படி வந்து பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறோங்கிற அந்த ஆங்கிளில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிங்கிள் ஃபவுண்டரோட அந்த கம்பெனி வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹை க்ரோத்தாக இருக்கும். சரி, இப்போ 2 ஃபவுண்டரு சேர்த்தணும்னா அது எப்படி இருக்கணும்? ஒரு ஃபவுண்டர் வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னொரு ஃபவுண்டர் வந்து சேல்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ 2 பேரும் வந்து அந்த இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி வந்து அல்லது ரயில் தண்டவாளம் மாதிரி பயணிக்கும் போது வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொண்டு போக முடியும்.
இதே இடத்துல கான்ஃப்ளிக்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை உட்காந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு ப்ரொசீஜரை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ வந்துச்சு அப்படின்னா யாரோட டெசிஷனை நம்ம வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம். அதில் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இப்போ ஈவன் நான் சிங்கிள் ஃபவுண்டர்னா கூட எங்கள் டீம் இருக்கிறாங்கன்னா, டீம் சில விஷயங்களை சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் எப்பவும் சொல்லவே மாட்டேன். ஓகே, வி வில் கோ அண்ட் ட்ரை. நீங்கள் சொல்கிற பிரகாரம் போய் ட்ரை பண்ணுவோம். ஃபெயிலியர் ஆச்சுன்னா மறுபடியும் மாற்றிக்குவோம். அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் ஆனால் வந்து என்ன ரீசன், நான் ஏன் வேண்டான்னு சொல்கிறதுக்கான ரீசனை சொல்லுவேன். இஃப் தே அக்செப்டட், நம்ம சொல்கிற ஏங்கிளில் மூவ் ஆன் ஆகும். இல்லை அவங்க வந்து நாங்கள் சொல்கிறது கரெக்டு, நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, யூ கோ வெல் குட், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆனாலும் அதுவே எனக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா டைமும் என்னுடைய தாட் ப்ராசஸே கரெக்டாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருந்தால் நான் ஆரம்பிக்கிற அத்தனை ப்ராடக்ட்டும் சக்ஸஸாக தான் இருக்கணும். நான் செய்கிற எல்லா தொழிலும் சக்ஸஸாக தான் இருக்கணும். அப்படி வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த நெளிவு சுழிவோட விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வருது அப்படின்னா 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். டிஃபிகல்ட்டி வருது, இப்போ ஒரு ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி வருதுன்னா ஷேர் 2 பேருமே அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ சிங்கிள் ஃபவுண்டராக இருக்கும்போது ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டி வருதுன்னா ஒருத்தரே தான் பண்ணணும். அவருக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா ஓகே. இல்லைங்கிற பட்சத்தில் வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ 2லேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 2 ஃபவுண்டர் இருக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் வந்து கம்பெனியை ஹை க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டியாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸில் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த எல்லா டைம் நான் சொல்கிற மாதிரி கண்டினியூஸ் லேர்னிங் வேணும். பட் இந்த வீடியோ பிரகாரம் நம்ம வந்து சிங்கிள் ஃபவுண்டர் பெஸ்ட்டாக 2-3 ஃபவுண்டர் பெஸ்ட்டானா, மோர் தேன் 1 ஃபவுண்டர், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 ஃபவுண்டருங்கிறது தான் வந்து ஒரு பெட்டரான க்ரோத்துக்கான கம்பெனிக்கான ஒரு ஆப்டிமம் நம்பர். தேங்க்யூ.